வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நீட் எக்ஸாமில் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் 2வது யூனிட்டாக இருக்கிற அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற யூனிட்லேருந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ், ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹாஃப் ஃபில்ட் அண்ட் கம்ப்ளீட் ஃபில்ட் ஆர்பிட்டால்ஸ். இது கடைசி பகுதி இந்த யூனிட்டில். தமிழில் அணுக்களின் எலக்ட்ரான் அமைப்பு, பாதியளவு மற்றும் முழுவதும் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால்கள் நிலைப்புத்தன்மை. ஏற்கனவே இந்த யூனிட்லேருந்து 8 பகுதி வீடியோ இருக்குது. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எளிதாக புரியும். என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன், ஒரு அணுவில் எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரானை 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான் அமைப்பு நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று இந்த எலக்ட்ரானை ஃபஸ்ட்டு ஒன்று கோர் எலக்ட்ரான், அடுத்தது வேலன்சி எலக்ட்ரான். கோர் எலக்ட்ரான், வேலன்சி எலக்ட்ரான். அது என்ன கோர் எலக்ட்ரான் அப்படின்னாக்கா, தமிழில் உள்கூட்டு எலக்ட்ரான். இது வேலன்சி அப்படிங்கிறது இணைதிறன் எலக்ட்ரான். உள்கூட்டு எலக்ட்ரான், இணைதிறன் எலக்ட்ரான். அப்போ இந்த உள்கூட்டு எலக்ட்ரான்னா என்ன, இணைதிறன் எலக்ட்ரான்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த சோடியத்தை எடுத்துக்குவோம். சோடியம் இதோட அட்டாமிக் நம்பர் 11. ஸோ இது 11 எலக்ட்ரான் சிஸ்டம். இப்போ இந்த 11 எலக்ட்ரான் சிஸ்டத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவோம்? அக்கார்டிங் டு ஆஃபா பிரின்சிபல், பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அண்ட் ஹன்ஸ் ரூல். இதை பார்த்தீங்கன்னாக்கா 1s, 2s, 2p, 3s. இப்போ 1s ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான்ஸ், 2s ஆர்பிட்டல் 2 எலக்ட்ரான், 2p ஆர்பிட்டலில் ஒரு 6 எலக்ட்ரான். 6 + 2 + 2 எவ்வளவு? 10 ஆயிரும். மொத்தம் 11 எலக்ட்ரான். ஸோ ரிமைனிங் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குது? ரெஸ்ட் ஆஃப் தி எலக்ட்ரான் 1 எலக்ட்ரான். ஸோ 3s 1. இதை நீங்கள் ஸ்ட்ரக்சரில் எழுதும்போது, அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் இருக்கும். இது ஃபஸ்ட்டு செல்லில் தான் 1. செகண்ட் செல் இருக்குது. ஸோ செகண்ட் செல்லு, அடுத்தது தேர்ட் செல்லு. அப்போ இந்த கடைசி செல் இருக்குது, இந்த லாஸ்ட் செல்லில் 1 எலக்ட்ரான். ஃபஸ்ட்டு செல்லில் 2 எலக்ட்ரான். செகண்ட் செல்லில் 2 + 6 8 எலக்ட்ரான்ஸ். 2 எலக்ட்ரான் present in s orbital and 6 electron present in p orbital. So 8 electrons are present in second orbit. அப்போ இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரான் 1s 2s இது ரெண்டுக்கு பேர் என்ன? இது கோர் எலக்ட்ரான், உள்கூட்டு எலக்ட்ரான். இந்த கடைசி கூட்டு இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டு செல்லு, அதாவது ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகின்ற அந்த எலக்ட்ரான் தான் என்னது? வேலன்சி எலக்ட்ரான். இல்லாட்டினா அதுக்கு தமிழ் என்ன? இணைதிறன் எலக்ட்ரான். நம்ம ஒரு அணுவோட எலக்ட்ரான் அமைப்பை சிம்பிளாக இப்படி தான் எழுதுவாங்க. இப்போ சோடியத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா Na, இந்த சோடியத்தோட எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6 3s1 இப்படி எழுதுறதுக்கு பதிலாக எப்படி எழுதுவாங்க அப்படின்னாக்கா, இந்த சோடியத்தை நியான்னு போட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அதுக்கப்புறம் 3sல ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு எழுதுவாங்க. அப்போ இந்த நியானோட எலக்ட்ரான் அமைப்புங்கிறது என்ன? 1s2 2s2 2p6. இது என்னது? நியானோட எலக்ட்ரான் அமைப்பு. அதோட என்ன சேர்ந்து இருக்குது? 3s1 இருக்குது. அதுதான் இதுக்கு மீனிங். அப்போ இந்த நியான், இந்த நம்ம இன்னட்டு கேஸ் சொல்கிறோம் பாருங்கள், மந்த வாயு, ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் அண்ட் ரேடான், இதோட எலக்ட்ரான் அமைப்பு ஸ்டேபிள் எலக்ட்ரான் அமைப்பு. அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மீதம் எவ்வளோ இருக்கோ அதுதான் நம்ம பக்கத்தில் எழுதுவாங்க. இதுதான் ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான் அமைப்பை எழுதக்கூடிய முறை. அடுத்து இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபில்டு அண்ட் கம்ப்ளீட் ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ், அதாவது ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டாலும் கம்ப்ளீட் ஃபில்டு ஆர்பிட்டாலும் ஏன் அதிகமான நிலைப்புத்தன்மை, அதாவது பாதியளவு மற்றும் முழுவதும் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால்களின் நிலைப்புத்தன்மை பார்த்திங்கனாக்கா அதிகமாக இருக்கும். இதுக்கு ஏன் இது அதிகமாக இருக்குனாக்கா ரெண்டு ஃபேக்டரு. ஒன்று சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், ஒன்று சிமெட்ரி, இன்னொன்று
எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. இந்த ரெண்டு தான் காரணமாக இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பாருங்கள். தமிழில் வந்து எலக்ட்ரானின் சமச்சீரான பங்கீடு. நீங்கள் ஏதாவது இந்த சமச்சீர் சிமெட்ரி அப்படின்னா அர்த்தம் ஒரே மாதிரி அப்படின்னா அர்த்தம் சிமெட்ரின்னு அர்த்தம். நீங்கள் the subcells have symmetrical distribution of electrons in the same subcell have equal energy but different spatial distribution. Shielding of one another is relatively small and the electrons are more strongly attracted by the nucleus. அதாவது நீங்கள் இந்த சிமெட்ரி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாக்கா இப்போ பி ஆர்பிட்டலில் பாருங்கள். சிமெட்ரி பி ஆர்பிட்டல் அப்படிங்கிறது என்ன? பி சப்ஷனில் வந்து 3 ஆர்பிட்டல் இருக்கும். இதோட சிமெட்ரிங்கிறது 1 2 3. இது சிமெட்ரி எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா எப்படி இருக்கலாம்? அப்படி இல்லைனா வேறு எப்படி சிமெட்ரி இருக்க முடியும் அப்படின்னாக்க 1 2 3 4 5 and 6. சரிங்களா? இது வந்து சிமெட்ரி. அப்போ P3 இருந்தாலும் சிமெட்ரி தான், P6 இருந்தாலும் சிமெட்ரி தான். P3 அப்படிங்கிறது என்ன? இது வந்து பாதி அளவு, ஹாஃப் ஃபில்டு. P6 அப்படிங்கிறது என்ன? இது வந்து கம்ப்ளீட் ஃபில்டு. அப்போ இந்த பாதி அளவு நிரம்பிய ஆர்பிட்டால்களும் முழுவதுமாக நிரம்பிய ஆர்பிட்டால்களும் சப்ஷெல்லும் அதிக நிலைப்புத்தன்மை உடையது. ஏன் இது அதிக நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன ஆன்சராக இருக்க முடியும் அப்படின்னாக்க, நீங்கள் சமச்சீரான பங்கீட்டால் ஒரு எலக்ட்ரான் மற்றொரு எலக்ட்ரானை மறைக்கும் விளைவு குறைவு. ஒன்றும் இல்லை, இப்போ நியூக்ளியஸ் இங்கே இருக்குது. இதை சுற்றி எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்டில் ஒரு வட்டப்பாதையில் அந்த ஷெல்லில் சுற்றிட்டு வருது. இப்போ இந்த நியூக்ளியஸோட அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு கூடோட ரெண்டாவது கூட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்க கம்மியாக இருக்கும், மூணாவது கூட்டு கம்மியாக இருக்கும். அப்போ போக இந்த ஷெல்லு வந்து இந்த கூடு அதிகமாக அந்த நியூக்ளியஸோட அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இது வந்து நமக்கு காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னம்னா, ஒரு எலக்ட்ரானை இன்னொரு எலக்ட்ரான் மறைக்கிறது. இந்த நியூக்ளியஸோட அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இந்த உட்கருவோட கவர்ச்சி விசையிலேருந்து இப்போ நீங்கள் இந்த செகண்ட் செல்லில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ளஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த 8 எலக்ட்ரானில் பி ஆர்பிட்டால் வந்து 6 எலக்ட்ரான் இருக்குங்களா? இந்த 6 எலக்ட்ரான் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இந்த எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணும்? மறைக்கும். இதுலேருந்து இந்த நியூக்ளியஸோட அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து உங்களுக்கு இப்படி சிமெட்ரிக்கலாக சமச்சீரான பங்கீடு இருக்கும் பொழுது இந்த மறைத்தல் விளைவு குறையும். இந்த மறைத்தல் விளைவு குறைஞ்சினா என்ன அர்த்தம்? நியூக்ளியஸோட ஃபோர்ஸ் டுவெல்ஸ் த எலக்ட்ரானோட நியூக்ளியஸோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? நியூக்ளியஸோட அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஹையராக இருக்கும், அதிகமாக இருக்கும். எதுக்கு? இந்த ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டாலுக்கு. அதனால தான் இந்த சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் பொழுது, எலக்ட்ரான் சமச்சீரான பங்கீடாக இருக்கும் பொழுது அந்த எலக்ட்ரான் அமைப்பு வந்து அதிகமான நிலைப்புத்தன்மையை பெறுகிறது. ரெண்டாவது காரணம் வந்து எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, பரிமாற்ற ஆற்றல். 2 or more electrons சேம் ஸ்பின்னாக இருக்கும் பொழுது 2 or more electrons present in the degenerate orbital in subcell, the electron having tendency to exchange their position and the energy released due to this exchange is called exchange energy. அதாவது உங்களுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜினா ஃபஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும். தமிழில் வந்து பரிமாற்ற ஆற்றல். சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால் எப்படி இருக்கணும்? ஈக்குவல் எனர்ஜியாக இருக்கணும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரே தற்சுழற்சியுடைய எலக்ட்ரான்கள் இருந்துச்சுனாக்க அவைகளுடைய இடங்களை பரிமாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு உள்ளது. இப்படி பரிமாற்றம் நடக்கும் பொழுது ஒரு ஆற்றல் வெளியிடப்படும். இந்த ஆற்றலுக்கு பேர் பரிமாற்ற ஆற்றல் என அழைக்கப்படும். இந்த பரிமாற்ற ஆற்றல் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரான் அமைப்பு வந்து நிலைத்தன்மை பெற்ற எலக்ட்ரான் அமைப்பாக இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு P3 அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்குவோம். இப்போ P3 எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்க 1 2 3 இது 3 என்னது? எல்லாமே அப் ஸ்பின்னு தான். எல்லாமே அப் ஸ்பின்னு. இந்த அப் ஸ்பின் எலக்ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஃபஸ்ட் எலக்ட்ரான் வச்சுக்குவோம், இது செகண்ட் எலக்ட்ரான், இது தேர்ட் எலக்ட்ரான். இப்போ இந்த ஃபஸ்ட் எலக்ட்ரான் வந்து இங்கே போயிட்டு செகண்ட் எலக்ட்ரான் இங்கே வரலாம். இது வந்து என்னது? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இந்த
இந்த ஃபஸ்ட் எலக்ட்ரான் இங்கே போயிட்டு தேர்ட் எலக்ட்ரான் இங்கே வரலாம். இது ரெண்டாவது எக்ஸ்சேஞ்ச். அப்போ இந்த ஃபஸ்ட்டு எலக்ட்ரானுக்கு 2 எக்ஸ்சேஞ்சு பொசிஷன் இருக்குது. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க 1 2 3 இது ஃபஸ்ட் எலக்ட்ரான், செகண்ட் எலக்ட்ரான், தேர்ட் எலக்ட்ரான். இப்போ ரெண்டாவது எலக்ட்ரானுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த ரெண்டாவது எலக்ட்ரானுக்கு ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஃபஸ்ட் எலக்ட்ரான் வந்து இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு, அதனால் இந்த ப்ராபபிலிட்டி வராது. அப்போ ரெண்டாவது எலக்ட்ரானும் மூணாவது எலக்ட்ரானும் ஒரு எக்ஸ்சேஞ்சு நடக்கும். இது ஒரு எக்ஸ்சேஞ்சு ப்ராசஸ். அப்போ இங்கே வந்து இப்போ மூணாவது எலக்ட்ரான் எடுத்திங்கன்னா ஏற்கனவே மூணாவது எலக்ட்ரான் ரெண்டாவது எலக்ட்ரானோட கால்குலேட் பண்ணியாச்சு, இங்கே போட்டிருக்கோம். அதே மாதிரி மூணாவது எலக்ட்ரான் ஒன்றாவது எலக்ட்ரானோட எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது கால்குலேட் பண்ணிட்டு இங்கே போட்டிருக்கோம். அப்போ 2 + 1 3 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அப்போ இந்த 3 பரிமாற்றத்துக்கு சமமான ஆற்றல் வெளியிடப்படும். இதே நீங்கள் P2 எடுத்துக்கிட்டு வச்சிங்க, P2 கான்ஃபிகரேஷன்னா 1 2 இருக்கும், ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்சு தான் இருக்கும். அப்போ P2வில் வந்து ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்சு மட்டும்தான் இருக்கும். அதே நேரத்தில் P1 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க P1ல் எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்கவே இருக்காது. அப்போ P1லேருந்து P2க்கும் P2லேருந்து P3க்கும் நீங்கள் போகும் பொழுது எக்ஸ்சேஞ்ச் வந்து அதிகமாகுது. எக்ஸ்சேஞ்ச் அதிகமாகும் பொழுது இந்த எக்ஸ்சேஞ்ச் அதிகமாக இருக்கும் பொழுது அதற்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து என்ன ஆகும், அது வந்து வெளியில் விடும். இந்த பரிமாற்ற ஆற்றல் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அதிகமாக இருக்கும் பொழுது அதோட ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இது வந்து D5 சிஸ்டம். இந்த D5 கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஃபஸ்ட் எலக்ட்ரானுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த ஃபஸ்ட் எலக்ட்ரான் வந்து இதோட ஒரு எக்ஸ்சேஞ்சு, இதோட ரெண்டாவது எக்ஸ்சேஞ்சு, இதோட மூணாவது எக்ஸ்சேஞ்சு, இதோட நாலாவது எக்ஸ்சேஞ்ச். அப்போ ஃபஸ்ட் எலக்ட்ரானுக்கு 4 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, 4 பரிமாற்றம் இருக்குது. அடுத்தது செகண்ட் எலக்ட்ரான் எடுத்துக்கோம். இந்த செகண்ட் எலக்ட்ரான் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சு, 2 3, அப்போ 3 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சு நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடாது. ஏன், நம்ம அதை இங்கேயே கால்குலேட் பண்ணிட்டோம். அப்போ இங்கே ஒரு 3 பரிமாற்றம். அடுத்தது மூணாவது எலக்ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1 2 இருக்குது. இதையும் கால்குலேட் பண்ண தேவை இல்லை. ஏன்னாக்க இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஏற்கனவே இங்கேயும் கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அடுத்தது ஃபோர்த் எலக்ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்சு இங்கே இருக்கும். பாக்கி இந்த ஃபோர்த் எலக்ட்ரான் இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுலாம் என்ன பண்ணியாச்சு, ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இங்கே வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சு. ஸோ இந்த ஃபிஃப்த் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து சுத்தமாக கால்குலேட் பண்ணி இந்த ஃபிஃப்த் எலக்ட்ரான் ஃபஸ்ட் எலக்ட்ரானோட எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது இங்கே கண்டுபிடிச்சாச்சு. ஃபிஃப்த் எலக்ட்ரான் செகண்ட் எலக்ட்ரானோட எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது இங்கே கண்டுபிடிச்சாச்சு. ஃபிஃப்த் எலக்ட்ரான் தேர்ட் எலக்ட்ரானோட எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது இங்கே கண்டுபிடிச்சாச்சு. ஃபிஃப்த் எலக்ட்ரான் ஃபோர்த் எலக்ட்ரானோட எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது இங்கே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எவ்வளவா இருக்கும், ஃபஸ்ட் எலக்ட்ரானுக்கு வந்து ஒரு 4, செகண்ட் எலக்ட்ரானுக்கு ஒரு 3, தேர்ட் எலக்ட்ரானுக்கு ஒரு 2, ஃபோர்த் எலக்ட்ரானுக்கு வந்து ஒரு 1. ஸோ டோட்டலி எவ்வளோ இருக்குது, 4 + 3 + 2 + 1 எவ்வளோ இருக்குது, 7 10 வந்துடும். 7 + 2 9, 9 + 1 10. அப்போ 10 எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறதுனால இதுதான் வந்து இந்த ஹையஸ்ட்டு ஸ்டெபிலிட்டியாக நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. இதுவே நீங்கள் வந்து D5 சிஸ்டத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, D4 சிஸ்டத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க. இப்போ D4 பார்ப்போம். இப்போ D4ல் பார்த்தீங்கன்னாக்க 1 2 3 4 5 இருக்கும். 1 2 3 4 எலக்ட்ரான் இருக்கும். ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரான் எடுத்திருக்கோம். இந்த ஃபஸ்ட் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே போகலாம், இங்கே வரலாம், அடுத்தது இங்கே வரலாம். இங்கே வந்து எலக்ட்ரான்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ 3 எக்ஸ்சேஞ்ச் 3 பரிமாற்றம் வந்து பாசிபிள். அடுத்தது ரெண்டாவது எலக்ட்ரானுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 1 2 3 4 எலக்ட்ரான். இந்த ரெண்டாவது எலக்ட்ரான் வந்து இங்கே போகலாம், இங்கே போகலாம். ஏன் இங்கே போகிறது ஏன் கால்குலேட் பண்ணலாம், ஏற்கனவே நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டுலேயே என்ன பண்ணியாச்சு, கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து 1 2 எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் பாசிபிள். அடுத்தது மூணாவது எலக்ட்ரானுக்கு நீங்கள் பாருங்கள். இதில் என்னது 1 2 3 4 5 1 2 3 1 2 3 4. அப்போ தேர்ட் எலக்ட்ரான் வந்து இங்கே மட்டும்தான் பாசிபிள். ஸோ 1 எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் பாசிபிள். ஃபோர்த் எலக்ட்ரான் வந்து கால்குலேட் பண்ண தேவை. நம்ம வந்து மறுபடியும் ஏற்கனவே கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை. ஏன், ஏற்கனவே இங்கே நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது இங்கே கால்குலேட் பண்ணியாச்சு, அடுத்தது இங்கேயும் கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன, 3 + 2 + 1. ஸோ எவ்வளோ இருக்கும், 6 எக்ஸ்சேஞ்ச் ஒன்று தான் பாசிபிள். எதுக்கு, D4க்கு. அப்போ D4க்கு வந்து D4 சிஸ்டத்துக்கு வந்து எத்தனை, 6 எக்ஸ்சேஞ்சு. அதே D5 சிஸ்டத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா
10 எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அப்போ இந்த D5லேருந்து D4லேருந்து D5க்கு போகும்போது எனர்ஜி வில் பி லூஸ். அப்போ நீங்கள் இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் பொழுது ஏன் வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாக போகுது அப்படின்னாக்கா, ஒரு எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனோட எனர்ஜி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்னு வச்சுக்குவோம். இப்போ எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? எத்தனை எக்ஸ்சேஞ்ச் நடக்குதோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அந்த ஆட்டம் லூஸ் பண்ணும், அந்த ஆட்டம் வந்து இழக்கும். அப்போ இழக்கும் பொழுது ஆற்றல் வந்து 10லேருந்து கண்டிப்பாக இப்போ வந்து இது வந்து ஒரு ஆட்டத்தோட எனர்ஜி வந்து 10 வச்சுங்க. இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து 5 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அப்படின்னாக்க அது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ஒரு ஜூல் ஆற்றல் வந்து இது வந்து 10 ஜூல் இருக்குது. ஒரு ஜூல் ஆற்றல் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னாக்கா 5 எக்ஸ்சேஞ்சுக்கு 5 ஜூல் ரிலீஸ் ஆகி பாக்கி எவ்வளோ இருக்கும்? 5 ஜூல் தான் இருக்கும். அதுவே உங்களுக்கு 4 எக்ஸ்சேஞ்சாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ எவ்வளோ ரிலீஸ் ஆகும்? 4 ஜூல் ரிலீஸ் ஆகிட்டு அதோட எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? 6 ஜூலாக இருக்கும். அப்போ நீங்கள் அதோட எனர்ஜி என்னது? நீங்கள் 5 எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் பொழுது 5 ஜூல், 4 எக்ஸ்சேஞ்ச் இருக்கும்போது 6 ஜூல். அப்போ வந்து எது கம்மியாக இருக்குது? 5 வந்து கம்மியாக இருக்குது. ஆற்றல் கம்மியாக இருந்துச்சுனாக்க நிலைத்தன்மை அதிகமாக இருக்கும். அதாவது எனர்ஜி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி கம்மி. அப்போ எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கிற இந்த சிஸ்டம் தான் என்னது? ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இதை வச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அண்ட் சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வந்து ஒரு ஆர்பிட்டாலோட ஸ்டெபிலிட்டியை சொல்லலாம். எப்போதுமே ஹாஃப் ஃபில்லும் கம்ப்ளீட்லி ஃபில்லும் உள்ள அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஆனது மோர் ஸ்டேபிள் உடையது, அதிக நிலைத்தன்மை, மோர் ஸ்டேபிள் உடையது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.